ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம புட்டிங் கேக்கோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து வேயிங் ஸ்கேல். ஸோ ஆன், மோட் அண்ட் டேர் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிராம்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து வெயிட் வச்சோடனே அதோட வெயிட் காட்டும். டேர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். தென் ஃபர்ஸ்ட் நம்ம 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து எடுக்கிறோம். பட்டர் வந்து கரெக்டான ஸ்டேட்டில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபிங்கர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வரணும். ஹார்டாக இருக்கக்கூடாது ப்ரெஸ் பண்ண, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து சுகர். ஸோ நார்மல் சுகர் எடுத்து அதை நான் வந்து பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம 150 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பவுடர் பண்ணுங்கள். பட்டரையும் சுகரையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு நான் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும். ஒரு 1 to 2 மினிட்ஸில் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ 2 எக்ஸ் வந்து பிரேக் பண்ணி அதையும் பீட் பண்ணலாம். இந்த ப்ராசஸில் கொஞ்சம் லைட்டாக கேர்டலான மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி பிரெட்ஸ் எடுத்துக்கலாம். 10 to 12 பிரெட்ஸ் எடுத்துக்கோங்க. 12 பிரெட்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸாக பிச்சு போட்டுட்டு நான் வந்து இதை ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் டெக்ஸ்சர். நரன்னு இருக்கும். பட் நல்ல ஃபைனாக பவுடராக இருக்கணும். இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்த மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட நெக்ஸ்ட் நம்ம வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ண போகிறோம். கேஷ்யூ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ரிச்னஸ்க்காக எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதாவும் 1 டீஸ்பூன் ஆஃப் சோடாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பேட்டர் வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும். இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 20 to 25 ml ஆஃப் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மில்க் ஆட் பண்ணோடனே பிரெட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இல்லைனா கொஞ்சம் கூட நீங்கள் மில்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 inch டின்னில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்பேச்சுலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. நீங்கள் அப்படியே மொத்தமாக ட்ராப் பண்ணிங்கன்னா அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் ரொம்ப பல்க் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட்டிங் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டேப் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்துட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீஹீட்டிங் டைம் வந்து 160 degrees Celsius 10 to 15 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 160 degrees Celsiusலேயே 50 to 60 minutes ஆகும் உங்களுக்கு பேக் ஆக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் மேலே வரணும். பேக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இது பேக் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். கிளியர் டூத் பிக் வரணும். நீங்கள் டூத் பிக் வச்சு எடுத்திங்கன்னா அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுங்க. கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இதை பொறுமையாக டீமோல்ட் பண்ணிவிட்டு பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 to 550 கிராம்ஸ் கிட்ட வரும். ஸோ பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பீஸ் போடுங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பிரெட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். நார்மல் நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீசஸ் வந்து கண்டிப்பாக க்ரம்பிள்ட் ஆகி பிரேக் ஆகிடும். கட் பண்ணும்போது டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். நல்ல சாஃப்டாக பட்டரியாக வாயில் போட்டோன்னே கரையிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.